ரூத்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வகையிலுக்கு போகாமல் இவ்விடம் விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஆமென். முதல்ல நான் சொன்னேன், இடம் பெயர்ந்து வா, தேவ சித்தமில்லாத இடத்தை விட்டு பெயர்ந்து வா. ரெண்டாவது, தேவ சித்தத்தில் வந்துட்டியா, தேவ சித்தமான இடத்துக்கு வந்துட்டியா, இவ்விடம் விட்டு போகாத, இவ்விடம் விட்டு போகாத. நீ ஒன்ஸ் மோவாபை விட்டு பெத்லெகேமுக்கு வந்துட்டீன்னா பெத்லெகேமை விட்டு போகாத, பெத்லெகேம் விட்டு என்ன செய்யாத, போகாத. எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு ஒரு தடவை வந்துட்டியா, எருசலேமை விட்டு என்ன செய்யாத, போகாத, இவ்விடம் விட்டு போகாதே. போவாஸ் ரூத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறான், மகளே, நீ இதுக்கு முன்னாடி இருந்தது தேவ சித்தம் இல்லாத இடம், இதற்கு முன்பாக இருந்தது தேவன் சந்திக்காத ஒரு இடம், இதற்கு முன்பாக நீ இருந்தது தேவன் அருவருக்கிற இடம், இதற்கு முன்பாக நீ இருந்தது இழப்பை சந்தித்த இடம். நீ இப்போ வந்திருப்பது தேவ சித்தத்துக்குள் வந்திருக்கிறாய், தேவனுடைய சந்திக்கிற இடத்துக்குள் வந்திருக்கிறாய். இனியும் இவ்விடத்தை விட்டு என்ன செய்யாத, போகாத, போகாத. வாழ்வோ தாழ்வோ இங்கே இரு, இவ்விடம் விட்டு போகாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி போகிறார், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். ஆங்காங்கே சிதறி இருக்கிற எல்லாரையும் ஓரிடத்தில் கூட்டுங்கள், இவ்விடம் விட்டு போகாத. என்ன, இவ்விடம் தேவன் சந்திக்கிற இடம், இவ்விடம் தேவன் ஆகாரம் தருளுகிற இடம், இவ்விடம் தேவனுடைய ஆறுதலையும் அடைக்கலத்தையும் அனுபவிக்கிற ஒரு இடம். இவ்விடத்தை விட்டு போகாதே. ஆமென். பெயர்ந்து வா, விட்டு போகாத, விட்டு போகாத. பாரம்பரியத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், விக்கிரகத்துக்கு பின்னாடி போனோம், அசுத்தத்தில் இருந்தோம், எல்லாத்துல இருந்தோம். இப்ப எல்லாத்துல இருந்துட்டு இப்ப ஆண்டவர் நம்மளை ரட்சித்து மீட்டு எடுத்து இங்க உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா இவ்விடம் விட்டு போகாத, இவ்விடம் விட்டு போகாத. எருசலேமை விட்டு போகாத. ஒருவன் எருசலேமில் இருந்து எங்கே போகிறான், எரிகோவுக்கு போகிறான். அது தேவனுடைய சித்தம் அல்ல. எரிகோவில் இருந்தான் எருசலேமுக்கு வரணும். எருசலேமுக்கு வந்தாச்சா, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகக்கூடாது. நாய் கழுவின பின் என்ன செய்யக்கூடாது, நாய் கக்கினதை தின்ன திரும்பக்கூடாது. பன்றி கழுவின பின் சேற்றிலே புரள போகக்கூடாது. இன்னைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு வர்றான், பாதியிலே போயிடுறான். இப்போ ஒருத்தன் போறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்விடம் விட்டு போகாதே. மோவாபில் இருந்து ஒன்ஸ் நீங்கள் பெத்லெகேமுக்கு வந்துட்டீங்கன்னா செய்யாதீங்க, போகாதீங்க. இவனை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஆண்டவர் விட்டு போகாத. உபாகமம் 29:25 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. உபாகமம் 29:25. அதற்கு அவர்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போனார்கள். நல்லா கவனிங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை விட்டு போகிறார்கள். ஞானஸ்நானத்தின் மூலமாய் நீங்களும் நானும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் கை தூங்க பார்க்கலாம், சும்மா தூக்குங்க. ஒரு தடவை தான் எடுத்திருக்கிறேன்னு சொல்றவங்களாம் கை தூங்க. ஏன்னா ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் மனைவி மாத்திரம் சர்ச்சுக்கு போனாங்க. அப்போ ஒரு நாள் அங்கே தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு தேவ மனுஷன் சொன்னார், அடுத்த வாரம் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்குது, ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகத்தில் நமக்கு ஒரு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிரும், நமக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். எனவே எல்லாரும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு நேரம் வரணும். இவள் கணவனுக்கு தெரியாம அடுத்த வாரத்தில் வந்து ஆலயத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டா.
இவன் ஞானஸ்நானம் எடுக்கிறத அந்த சபையில் இருக்கிற ஒரு அக்கா பார்த்துட்டு நேராக அவளுடைய கணவனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் உன்ன பொண்டாட்டி இங்கே சர்ச்சில் வந்து என்ன எடுத்திருக்கா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கா. நல்ல ஆட்கள், உங்களெல்லாம் எங்கே கொண்டு வைக்கன்னு தெரியல. சபையில் ஒரு சாட்சி சொல்லியாச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி, இன்னைக்கு உனக்கு இப்படி சாட்சி சொன்னா, உனக்கு பொண்டாட்டி இப்படி சாட்சி சொன்னா, உனக்கு மக்கள் இப்படி சாட்சி சொல்லிச்சு. அப்படியா? ஏதோ சம்பவமா? சபையில் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டா உடனே அந்த குறிப்பிட்ட நபருக்கு, அந்த குடும்பத்துக்கு உடனே ஃபோன் போயிடும். மத்தியானம் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரோ இல்லையோ, விசுவாசி ஃபோன் பண்ணிடும், பாஸ்டர் இன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணாரு, என்ன சம்பவம்? அதே போல் நம்மளை மாதிரி ஒரு ஆள் அங்கே நின்றுட்டு புருஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டான், உன் மனைவி இங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறா அப்படின்னு. இவன் அருவாவை தீட்டி வச்சுட்டு வாசலில் நிற்கிறான். இவன் ஞானஸ்நானம் எடுத்து முதல் திருவிருந்தல் அட்டன் பண்ணிட்டு பயத்தோடு வருகிறா. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ வர்ற வழியிலே சொல்லி, டேய் மாப்பிள்ளை வாசல்ல வெட்டுத்தியோட நிற்கான், வெட்டுத்தியோட நிற்கான். இவன் நேர வந்தா பயத்தோடு நின்னா. கணவன் கேட்டான், எங்கே போயிட்டு வர? சர்ச்சுக்கு. அங்கே என்ன சம்பவம்? அது அது நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். இவன் கோவத்தில், இனி எடுப்பியான்னு கேட்டான். இனி எடுப்பியான்னு கேட்டான். இவ காலில் விழுந்துட்டா. விழுந்து, நான் சத்தியமாக தான் இனி நான் எடுக்கவே மாட்டேன். அப்போ உள்ளே போய் சோறை போடு. ஆமே, முடிஞ்சா? சிம்பிள். ஆமே, என்னமோ நடந்திருக்கும்னு நினச்சிக்கல. உடன்படிக்கை விட்டு போனார்கள். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்றோம். என்ன உடன்படிக்கை பண்றோம்? என்ன உடன்படிக்கை பண்றோம்? ஒரே மெய்யான இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயா? தண்ணிக்குள்ள இருந்துட்டு ஓம். அவருடைய சபைக்கும் சமுதாயத்துக்கு சாட்சியா இருப்பாயா? ஆம். முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருந்து அவருக்காக வாழ்வாயா? ஆம். எல்லாத்துக்கும் ஆம். நீ தேவனுக்கு முன்பாக கொடுத்த விசுவாச அறிக்கையின்படியும், ஊழியக்காரனா எனக்கு முன்பாக கொடுத்த விசுவாச அறிக்கையின்படியையும், இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கொடுத்த விசுவாச அறிக்கையின்படியையும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியையும், உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். முடிவு பரியந்த நிலைத்திருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள். இது சும்மா சடங்குன்னு நினைச்சிங்களா? ஏதோ சம்பிரதாயம் நினைச்சிங்களா? இது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. இது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. நீ தெரியாது, ஆனா தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணிட்ட. இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, உன்னதத்துக்குரியவன். இனி என் வாழ்க்கை ஆண்டவருக்கு, என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் ஆண்டவரை சார்ந்து அவருக்கு சாட்சியா இருப்பேன்னு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின நீ இப்பொழுது உடன்படிக்கை விட்டு போகும்போது ஆபத்துக்கள் கிட்டி வரும். உடன்படிக்கை விட்டு போயிட்டாங்க ஜனங்கள். வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போனார்கள். ஒரே தெய்வம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது கன்று குட்டிக்கு பின்னாடி போகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் பின்தொடர்வேன் என்று சொன்னவர்கள் இப்போ பின்வாங்கி போகிறார்கள். உடன்படிக்கை மீறுகிறார்கள். ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. திரும்ப பரிசுத்த விவாகத்தில் வரும்போது அங்கே ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. என்ன உடன்படிக்கை? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியா உனக்கே புருஷனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் முன்னாடி, தேவ ஜனங்கள் முன்னாடி, சொந்தக்கார முன்னாடி, உலக மனுஷன் முன்னாடி ஆமீன் வாக்கு கொடுத்துட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை செம்மையா நடத்த தெரியாம குடும்பத்தில் சாட்சி கேட வர வச்சினா அது சபைக்கும் ஆண்டவருக்கும் அது சாட்சி கேடு. நீ உடன்படிக்கை விட்டு போகிறாய். உடன்படிக்கை விட்டு போகிறாய். என்ன உடன்படிக்கை பண்ண? வாழ்விலும் கூட இருப்பேன், தாழ்விலும் கூட இருப்பேன். அப்ப ரெண்டுலயும் கூட இருக்கணும். புருஷன் லட்ச லட்சமா பணம் கொண்டு வரும்போதும் கூட இருந்துட்டு ஒண்ணு இல்லாம இருக்கும்போது கூட இல்லாம இருக்க கூடாது. வாழ்விலும் கூட இருக்கணும், தாழ்வில் கூட இருக்கணும். யோபுவின் மனைவி வாழ்வில் கூட இருந்தால் தாழ்வில் கூட இருக்கல. அவ சொல்றா, உன் சுவாசம் எனக்கு அந்நியமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ளிப்படியா, உன் மூச்சு காத்திய மேல படுது, அது அந்நியமா இருக்குது.
அந்நியமாக இருக்குது. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் வரிசையில் நிறுத்தி விச ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும். உடன்படிக்கை மீறுகிறவர்கள். சார் ஒரு மாதம் வருமானம் வந்துச்சு சார், அடுத்த மாதம் வருமானம் வரல, வாழ தெரியணும். ஒரு நாள் பிரியாணி, அடுத்த நாள் கஞ்சி தான். இன்னைக்கு எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை போட்டு கஞ்சி. கிச்சனில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், முருங்கைக்கீரை போட்டு கஞ்சி. இன்னைக்கு ஆண்டவர் கஞ்சியை தான் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா சந்தோஷத்தோடு என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி வெயிட்டாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். ஆமென். இன்னும் அந்த சாப்பாடுக்கு எஃபெக்ட் என்னை விட்டு போகலை. ஒரு பெரிய வாழையில போட்டு அதில் 13 வகையான கூட்டை வச்சு அதில் முதல்ல ஒரு பெரிய மீன் பொரிச்சது. தூத்தூரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, மீன் பொரிச்சது. அப்புறம் ஒரு பரோட்டா, அதுக்குள்ளால கறி வச்சு, அதுக்கு சைடு ஆட்டு சில்லி சிக்கனை வச்சு, சொல்லும் போதே எச்சி ஊறுது பாருங்க, மேட்டு ஈரமாயிர போது. ஆமே. அதுக்கப்புறம் இந்த பரோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, அது முடிஞ்சதுக்கப்புறம் சம்பா ரைஸு, சோப்புகளை சம்பா ரைஸை வச்சு அவ்வளோ அழகாக ஒரு பருப்பு குழம்பை கொண்டு ஊற்றி, சாம்பாரை ஊற்றி, ரசம் ஊற்றி, பருப்பு ஊற்றி, அப்புறம் மோர் ஊற்றி, புளிசேரின்னு ஒன்று ஊற்றி, எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு ஒரு 3 பாயசம் போட்டாங்க. கருப்பு, வெள்ளை, அப்புறம் அந்த அடை. எதையுமே விடலை, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். என் பக்கத்தில் சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் இருந்தார், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தேவ மனுஷன் இருந்தார். ஒரு சில உட்காந்துருந்தோம், விடலை, சாப்பிட்டேன். நீ என்ன நினச்சாலும் பரவாயில்லைன்னு சாப்பிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு வாரத்துக்கு தாங்கும், ஒரு வாரத்துக்கு என்ன செய்யும்? தாங்கும். இன்னைக்கு காலையில் பானையை ஓப்பன் பண்ணுறேன், என்ன கஞ்சி? முருங்கையில் போட்டு கஞ்சி. உடனே பேண்டையும் தூக்கிட்டு காலை எடுத்து ஃபுட்பால் எடுத்து பானையை சவுட்டி தள்ளிட்டு கஞ்சியா அப்படின்னா அதுக்கும் வழி இல்லாமல் போயிடும். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், துக்கத்திலையும் இன்பத்திலையும், சார் எல்லாத்துலேயும் கூட இருக்கணும் சார். அதான் உடன்படிக்கை, அதான் உடன்படிக்கை. வெளிநாட்டிலேருந்து ஒரு மாதம் பணம் வரலன்னா உடனே சந்திரமுகியாக மாறிடக்கூடாது. ஆகஸ்ட் மாதம், ஜூலை ஆகஸ்ட்டில் உங்களையெல்லாம் கொண்டு சவுதி அரேபியாவில் விடணும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அக்காமார், இங்கே இருக்கிற தாய்மார்களெல்லாம் எங்கே கொண்டு விடணும்? சவுதி அரேபியாலையும் அந்த ஐக்கிய அரேபு எமிரேட்ஸில் கொண்டு விடணும். அந்த வெயிலில் நீங்கள் நின்று ஒரு 5 நிமிஷம் நின்னா உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து பணம் எப்படி வருதுன்னு. அங்கேருந்து சக்கை பறிச்சது போல் வரையில. என்ன மாதம் மாதம் வருது அப்படின்னா அது எதமோ அங்கே பெரிய மரம் வச்சிருக்காரு போல் எங்கள் வீட்டுக்காரரு. கேட்ட உடனே ஒரு பலாப்பழத்தை பறித்து அனுப்பி விடுறார். நான் எங்கே எடுத்து ஒவ்வொரு சோலையா, அம்மைக்கு ஒரு 10 சோலை, தம்பிக்கு ஒரு 10 சோலை, எல்லாரும் கொடுத்துட்டு வெறும் பூஞ்சியை வச்சுட்டு. ராமேன் சொல்லுங்க. உடன்படிக்கை விட்டு போவது, விட்டு போகாத. என்ன கஷ்டம் ஆனாலும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 7:19 சொல்லுகிறது, என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போனார்கள். என் கட்டளைகளையும் விட்டு போனார்கள். தேவன் நம்முடைய காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய காரியத்திலே நன்மையான முடிவை தர வேண்டும் என்றால், உடன்படிக்கை விட்டு போகாத அவர் நமக்கு தந்த கட்டளைகளை, இங்கே வேசனம் சொல்லுகிறது, நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த மனுஷ கட்டளைகள் அல்ல, பாரம்பரிய கட்டளைகள் அல்ல, நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகள், என் கற்பனைகளை விட்டு போய் செஞ்சின்னா அடுத்த வசனம் எல்லாம் சொல்லுது நிறைய. பாண்டவர் சொல்றாரு, ஒன்னு தேவ சித்தம் இல்லாத இடத்தை விட்டு பெயர்ந்து வா. தேவ சித்தத்துக்குள்ள வந்துட்டியா, அவ்விடம் விட்டு என்ன செய்யாத, போகாத. அவ்விடம் விட்டு போகாத. ரூத் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. போவாசினுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து, ஆமென், குடியிருந்தல்ல
கூடியிருந்து. குடியிருப்பது எல்லாருக்கும் இயல்பு, எல்லாராலும் இயலும். குடியிருப்பது எல்லாராலும் இயலும். ஆனால் கூடியிருப்பது முடியாத காரியம், முடியாத காரியம். ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே குடும்பத்துக்குள்ள, கணவன் அந்த அறையில், மனைவி அந்த அறையில், ஆனால் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளால கூடி இருக்கல. இங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? வேலைக்காரிகளோட கூடியிருந்து. they were one. அவங்க கூடி இருந்தாங்க. பக்கத்துல சொல்லுங்க, குடி இருக்கிறது வேற, கூடி இருப்பது வேற. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறேன். என் மாமனார், என் மாமியார், என் கணவனார், நான், என் பிள்ளைங்க, இது அது இது எல்லாம் ஒரே வீட்டில் தான் என்ன செய்கிறோம்? குடியிருக்கிறோம். ஆனால் கூடி இருக்கல. எப்படி இருக்கல? கூடி இருக்கல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ குடியிருக்கணும், ரெண்டாவது கூடி இருக்கணும். கூடி இருக்கணும். எனக்கு சமீப நாட்களில் என் காதுகளுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம், இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா? இப்படியும் குடும்பங்கள் இருக்கிறதா? இப்படியும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? கணவன் ஒரு ரூமில், மனைவி ஒரு ரூமில், பிள்ளைகள் ஒரு ரூமில், மாமியார் ஒரு ரூமில், மாமனார் ஒரு ரூமில், இப்படி ஒரு ரூமில், ஒரு வீட்டில் இருக்க முடியுமா? திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகிறது. பாஸ்டர், எனக்கு கல்யாணம் 9 வருஷம் ஆச்சு. என் கணவனுடைய விரல் என் மழையில படலன்னு ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க. ஊழியத்தில் போகும்போது நான் என்ன செய்யணும்? ஏன் அவனுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, திருமண வாழ்க்கையில் அவனுக்கு விருப்பம் இல்லை. இப்ப சொல்றான், ஐ எம் வெரி சாரி ஃபார் யூ, நீ வேற யாராவது தெரிந்துக்கோ. 9 வருஷம் என்ன வாயில என்னத்தை வச்சுட்டு இருந்த? நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் சொன்னேன், பேசாம விஷம் வச்சிரு. அவன் எதுக்கு உலகத்தில் வாழ்ந்து 9 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு, ஒரு பிள்ளையினுடைய லைஃப்பை. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வெளி உலகத்துக்கு கணவன் மனைவி அறியப்படுகிறார்கள், குடும்பத்தின் உறவுகளுக்கு கணவன் மனைவி அறியப்படுகிறார்கள். ஆனால் குடியிருக்கிறார்களே தவிர அவர்கள் என்ன செய்யலை? குடியிருக்கல. ஒரு தகப்பனார் அரசாங்கத்தினுடைய உயர்ந்த உத்தியோகம், அந்த வீட்டின் தாயார் அரசாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகம். அவர் லட்சம் சம்பாதிக்கிறார், இவங்களும் லட்சம் சம்பாதிக்கிறாங்க. 2 பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரே வீட்டுக்குள்ளால ஒரே சமையல். ஆனால் அவர் அந்த ரூமில், இவங்க அந்த ரூமில். வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே நிற்பார். இந்த அம்மா வந்து ஏறி உட்காரும். நடுவில் ஒரு பைபாஸ் ரோடு போகும், அவருக்கும் இவியலுக்கும். அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஜோடி பொருத்தம். அவைய வாரது வரைக்கும் அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சு நிற்பார். பழைய செட்டாக் இங்கே ஏறுவாங்க. ஏறி நேராக அந்த அம்மாவை கொண்டு ஒரு தேவ ஆலயத்தில் விடுவார். அந்த ஆலயத்தை பேரை சொன்னால் தெரிஞ்சிடும், லைவில் எல்லாம் போயிட்டு இருக்குதுனால. விட்டுட்டு இவர் நேராக பைக் எடுத்துட்டு இவர் வேற ஒரு ஆலயத்துக்கு போவார். அவர் ஆலயம் முடிஞ்சிடும் சீக்கிரம். முடிச்சுட்டு இந்த ஆலயத்தில் வந்து நிற்பார் வாசல்ல. இந்த அம்மா ஆராதனை முடிஞ்ச உடனே வரும். சபைக்கு எல்லாருக்கும் எப்படி? வீட்டுக்காரரு மனைவிக்காக எவ்வளோ நேரமாக காத்திருக்காரு அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வந்து வெளியே விடுறதோட சரி. அதுக்கு பிறகு பேப்பரில் எழுதி வச்சுட்டு, சாப்பாடு டேபிளில் உள்ளது, எடுத்து சாப்பிடவும், எடுத்து சாப்பிடவும். இப்படியும் வாழ்க்கை வாழ்கிறாங்க. குடியிருக்கிறார்கள், ஆனால் கூடி இருக்கல. ஒரே சபைக்குள்ள தான் இருக்கிறோம், ஒரே சபைக்குள்ள தான் குடியிருக்கிறோம், ஆனால் கூடி இருக்கல. 1000 வேற்றுமைகள், 1000 எண்ணங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமையை உணர்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பை விதைக்கிறோம். குடியிருக்கிறோம். எங்க சர்ச்? ஜேசிசி சர்ச், வட்டம். எந்த சர்ச்சு? வட்டத்தில் போகிறோம் சர்ச்சு. ஒரே சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோம், ஒரே அப்பத்தை ஒரே ரசத்தை பானம் பண்ணுகிறோம். குடியிருக்கிறோம், ஆனால் என்னவா இல்லை?
கூடி இருக்கல, கூடி இருக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு. ஆனா ஒன்னா சிங்காசனத்துக்கு முன்ன வந்து நிக்கிறோம். சிங்காசன ஜபத்துல குடியிருக்கிறோம். ஆனா என்ன இல்லை. எனக்கு இந்த செய்தி நேற்று ராத்திரி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய சபை இப்படி மயான அமைதியை கடைபிடிக்கும் என்பது நேற்று இரவே எனக்கு தெரியும். இந்த நேரம் மட்டும் நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், தெய்வம் நின்னை பொக்கி கொண்டு போய் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பக்கத்தில் பசங்க குடியிருக்கிறோம் ஆனால் கூடியிருக்கல, குடியிருக்கிறோம் ஆனால் கூடியிருக்கல. ஒரே சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், ஒரே குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் என்னவா இல்லை, கூடியிருக்கல. குடியிருப்பதல்ல கூடியிருப்பது, குடியிருப்பதல்ல. நீ குடியிருக்கிறாயா கூடியிருக்கிறாயா என்பதை இன்றைக்கு நீ முடிவு செய்ய வேண்டும். கூடியிருந்தாதான் உன் காரியத்தை அவர் முடிப்பார். போவாசினுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து இந்த காரியத்தை முடிக்கும் அவன் இளைப்பாற மாட்டான் என்று நகோமி சொல்ல காரணம் என்ன? அவள் அங்கே கூடி இருந்தாள். அதில் வேற்றுமை இல்லை. அவ வேற, இவ வேற, அவன் வேற, இவன் வேற இல்லை. நீ பெரியவன் நான் பெரியவன் இல்லை. அவங்க இது இவங்க இது எதுவுமே இல்லை. they were one in the presence of the Lord. தேவனுக்கு முன்பாக எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருவிருந்து அட்டன் பண்ண போறீங்க. கர்த்தருடைய பந்தி ஆசரிக்க போறீங்க. என்ன எண்ணத்தோடு ஆசரிக்க போறீங்க? என்ன தகுதியோடு ஆசரிக்க போறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பையும் வெறுப்பையும் காய்மகாரங்களையும் வீணான வார்த்தைகளையும் பேசிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு எப்படி என்ன தைரியத்தில் அந்த அப்பத்தை வாங்குறீங்க, என்ன தைரியத்தில் அந்த ரசத்தை குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய காரியங்கள் ஒரு முடிவு எட்டப்படலை? ஏன் நம்முடைய காரியத்தில் ஒரு நன்மையான முடிவு இன்னும் வரல? அப்படின்னா இன்னும் நாம கூடி வரல. குடியிருப்பது அல்ல, கூடியிருப்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறீங்களா, 3 பேர் இருக்கிறீங்களா, குடும்பத்தில் கூடி இருக்கணும். குறைவுகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். விட்டு போகாத.